ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு பாதி நேரில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் 1000 கைகளுடைய மாஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதுவே வந்திருக்கும். பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 கைகளுடைய புது மாஸ்டர் வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த முதல் கில்ட சேர்ந்தவன் ஒரு ட்ரிங்கை கொடுத்துருப்பான். யாருக்கு? அந்த லைன் கில்ட சேர்ந்தவங்களுக்கு. அது சாதா ட்ரிங்க் இல்லை, வெடிக்க வைக்கிற ட்ரிங்க். அது வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்கை நமக்கும் போது குறுக்க நம்ம ஹீரோ வந்து கையில் கத்தி விட்டு ஆட்டிருப்பாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம யூகா பொண்ணு சும்மா மின்னல் வேகத்துல அனல் பறக்க அந்த தண்ணி மேல சம ஸ்பீடா நடந்து போய்கிட்டே இருப்பா. அங்க இருக்க 10,000 கைகளுடைய மாஸ்டர், 1000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் மாஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இது நான் நினைச்சதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது எப்படியாச்சும் நான் கொன்னே தேரணும். 1000 கைகளுடைய மாஸ்டருக்கு முன்னாடி அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் நான் கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ காட் ஸ்பீட் லோட்டஸ் த்ரெட் அப்படின்னு அவளோட அந்த ஐகானிக் அட்டாக்கை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி மேல சும்மா தீயா வேகமா ஓடிட்டு இருப்பா. அப்ப அவ யோசிச்சுட்டு இருப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க லியோ அங்கிள் அவர் செம்மையா அவரோட ஸ்வாட் வச்சு இந்த 1000 கைகளுடைய மாஸ்டர் அசால்ட்டா வெட்டி வீசினாரு. அதே மாதிரி அவரோட அந்த டெக்னிக்கையும் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த 1000 கைகளுடைய மாஸ்டருக்கு முன்னாடி நான் 10,000 கைகளுடைய மாஸ்டரை நான் லியோ அங்கிள் செஞ்ச மாதிரியே செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படி பண்ணுவானோ அதே ஸ்பீடு அதே அட்டாக் டெக்னிக்கை வச்சுட்டு நம்ம யூகா பொண்ணு அந்த தண்ணி மேலே நடந்து, அதாவது ஸ்பீடு காட் ஸ்பீடா ஓடி போயிட்டு இருப்பா. ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வெட்டி வீசினா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சு பார்த்துட்டே இருப்பா. அதே மாதிரி அவ கையில் இருக்க அந்த ஈட்டியை சும்மா ஹெலிகாப்டரோட ரெக்க மாதிரி சரசரன்னு செம்ம ஸ்பீடா சுத்திட்டே இருப்பா. அப்படி சுத்திக்கிட்டே அங்க இருக்க அந்த டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பா. எல்லா டென்டகல்ஸும் துண்டு துண்டா போயிட்டு இருக்கும். அப்படி அவ சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மாதிரியே சண்டை போடுற மாதிரி அவ மனசுல யோசிச்சுட்டு அப்படி வெறுத்தனமா சண்டை போட்டு இருப்பா. அப்புறமா அந்த டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் கிட்ட போயிடுவா. அது கிட்ட போயிட்டு சும்மா அது கண்ணை பார்த்து ஈட்டியை வச்சுட்டு ஒரு ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஏம் பண்ணி அப்படி வானத்தில் நின்று அவளோட ஃபுல் பவர் வச்சு அவளோட ஐகானிக் அட்டாக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு பிளேசிங் லோட்டஸ் அப்படின்னு ஒரு வீசுவா பாருங்க. அது செம்மையா இருக்கும். அந்த அட்டாக்கே சும்மா வெட்டிச்சு சதரும் அந்த இடமே. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கடல் அலையில ஒரே அதிர்வா இருக்கும். ஆனா இந்த யூகா பொண்ணு அதை பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருப்பா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டர் அந்த அட்டாக்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி அசால்ட்டா அந்த ஈட்டியை டென்டகல்ஸ் மூலமா பிடிச்சி வச்சிரும். அதை பார்த்து சாக்கானோன்னே அப்புறம் அதோட டென்டகல்ஸ் வச்சு யூகா பொண்ணு அட்டாக் பண்றதுக்கு வரும் பாருங்க. உடனே குறுக்கு போந்து அந்த லைன் கில்டு மாஸ்டர் ஸ்டீவ் நம்ம யூகாவை காப்பாத்தி அப்படி தண்ணிக்குள்ள விழுந்துருவான். அந்த யூகா பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இருந்தாலுமே அங்க அட்டாக் பண்ணதுல லைன் கில்டு சேர்ந்த ஸ்டீவுக்கு அடிபட்டுரும். அவன் அடி வாங்கி அப்படி கீழே விழுந்துட்டு இருக்கும்போது இங்க மத்த கில்டு சேர்ந்தவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த டென்டகல்ஸ் தான் வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, அதை கொல்ல முடியல, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் டென்டகல்ஸ் அங்க இருக்க மத்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த டென்டகல்ஸ் வச்சு பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம யூகா பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, இங்க என்னோட லியோ அங்கிள் இருந்தா என்ன பண்ணுவாரு, அவரோட டெக்னிக் என்ன மாதிரி இருக்கும், அவர் எந்த மாதிரி சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கும்போது சும்மா நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா அவன் கையில அந்த பாம்போட ஸ்வாட் வச்சுட்டு செம்மையா பறந்து போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு யூகா பொண்ணு, அங்கிள் லியோ நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருப்பா. அங்கிள் லியோ நீங்க கலக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்ப பாரு கலக்குன்னு கலக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்ம ஸ்பீடா போய் அங்க முன்னாடி இருக்கிற 1000 கைகளுடைய அந்த டென்டகல்ஸ் மாஸ்டர் இருக்கு பாருங்க, ஆக்டோபஸ் மான்ஸ்டர். அதை நம்ம ஹீரோ சும்மா வெட்டுன்னு விட்டுறாரு பாருங்க. அங்க இருக்க டென்டகல்ஸ் அதோட தலை அப்படின்னு வெட்டிக்கிட்டே போய் அதோட மண்டையில போய் ஓங்கி ஒரு அடி ஸ்வாட வச்சு சும்மா ரெண்டா வெட்டி அந்த பக்கம் பறந்து போயிட்டு மவுண்டன் பியர்ஸ் அப்படின்னு மறுபடியும் ஒரு அட்டாக்கு அடிச்சு அடியில அந்த ஆக்டோபஸ் மண்டையில பெரிய ஓட்டையை விழுந்துரும். அந்த ஓட்டையில அங்க கடலே எந்த அளவுக்கு அடிச்சுட்டு போகுது பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட அந்த ஒரு ஸ்ட்ரைக்கே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அங்க இருக்கிற அந்த ஆக்வா கில்ட சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன நடக்குதுங்க, ஒரே அடியில அந்த 1000 கைகளுடைய மாஸ்டர் மண்டையில இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு விட்டான், என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காயி வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அந்த ஸ்னேக் ஸ்வாட் அப்படி தரையில வந்து லேண்ட் ஆகும் பாருங்க, செம்மையா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க டென்டக்ஸ் மேல ஜம்ப் பண்ணி வந்து நின்று, டே என்னடா ஆகுனா வாயை பொழந்துட்டு இருக்கீங்க, இது சாதாரண ஒரு ஆக்டோபஸ் வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்றது விட்டுட்டு இது கூட நீங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் அடிச்சதுக்கு இவ்வளவு சாக்காயி பார்த்துட்டு இருக்கீங்க, என்னங்கடா போங்கடா நீங்களா ஒரு ஹண்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்று இருக்கும்போது, யோ பின்னாடி பாரியா அங்க ஒரு டென்டகல்ஸ் வருதியா அப்படி சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா. ஒரு கையில அந்த கையில பார்த்தா அந்த யூகா போனோட அந்த ஈட்டி வெப்பன் இருக்கு, இந்த கையில பார்த்தா நம்ம ஹீரோவை சுருட்டி அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த 10,000 கைகளுடைய அந்த ஆக்டோபஸ் மான்ஸ்டர் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அது கையில மாட்ட நம்ம ஹீரோவை அது வாய்க்குள்ள போட்டு முழுங்கிறதுக்காக கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும். அதை பார்த்தா யூகா பண்ணு அங்கிள் எப்படியா தப்பிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருப்பா. அந்த புல்கில்ட சந்தவனுங்க, ஏ மச்சான் இப்ப என்ன பண்றது, இங்க போய் நம்ம சண்டை
போறதா இல்ல அவனை முழுங்குறதா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த ஆக்டோபஸ் அது சும்மா பார்க்கறதுக்கே வெறித்தனமா இருக்கும். நம்ம ஹீரோ முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது டப்புன்னு முழிக்கும். என்னன்னு பார்த்தா அதோட உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு கத்தி மாதிரி வந்து இறங்கும். அப்ப அந்த இடத்துல இடி இடிச்சு சும்மா மின்னல் வெட்டி லோட்டஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகா பொண்ணு தான் இந்த லோட்டஸ் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவா. இப்போ இந்த லோட்டஸ் அது ரெட் கலர்ல இருக்கும், இப்போ பார்த்தா இது கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த லோட்டஸ் டிசாஸ்டர் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடமே மின்னல் வெட்டின மாதிரி சும்மா பயங்கரமா இருக்கும். அந்த ஆக்டோபஸ் துடிச்சுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இங்க இருக்கிற அந்த மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன நடக்குது இங்க, இதெல்லாம் அந்த யூகா பொண்ணோட டெக்னிக் ஆச்சே, இது எப்படி இங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஒரு ஸ்வாட் இல்லைங்க, அது யூகா பொண்ணோட ஈட்டி தான். யூகா பொண்ணு தான் அதெல்லாம் பண்ணிருக்காளா, நம்ம ஹீரோ காப்பாற்ற வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது யூகா பொண்ணு இல்லைங்க, நம்ம ஹீரோ தான் அந்த ஈட்டியை எடுத்து அவனோட வெப்பனை யூஸ் பண்ணி அந்த லோட்டஸ் டிசாஸ்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அந்த யூகா பொண்ணோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணதுல அந்த மிகப்பெரிய 10,000 காலுடைய அந்த ஆக்டோபஸ் இருக்கும் தம்பியோ கிர் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு சும்மா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி ராட்ன மாதிரி சுத்திட்டு இருப்பான் பாருங்க, அந்த வெப்பனை சும்மா செம்ம ஸ்பீடாக சுத்திட்டு என்னோட ஸ்கில் ராத் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க அதோட மண்டையில. அடிச்சடியில் அது கையை காலு எல்லாமே சும்மா அதுக்குள்ள போய் அதோட பவரில் வச்சு நம்ம ஹீரோ துண்டு துண்டா சத்தர அடிச்சிருவான். அதை பார்த்துட்டு மற்ற ஹண்டர்ஸ் எல்லாம் வாயை பொழந்த மணிக்கே நின்றுருப்பானுங்க. அதோட டென்டகல்ஸ் மண்டை கண்ணு எல்லாமே அப்படி துண்டு துண்டா சதறும். நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு டென்டகல்ஸ் மேலே சும்மா ஜாலியாக லேண்ட் ஆகிட்டு அப்படி மாசா இருந்துச்சு நின்றுருப்பான் பாருங்க. அப்படி சொல்லிட்டு இருப்பான், நீ எவ்வளோ பெரிய ஆக்டோபஸா வேணா இரு, ஆனால் அதை துண்டு துண்டாக வெட்டி நான் குழம்புல தான் போட போகிறேன். நீ 10,000 கையை வச்சாலும் சரி 1000 கையை வச்சாலும் சரி எனக்கு நீ வெறும் கடல் பூச்சி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நின்று இருப்பான் பாருங்க. அப்ப இந்த ஆக்டோபஸோட நிலைமையை பார்த்தா சப்பாத்தி கடையில மாட்டின மாவு மாதிரி நசுங்கி போயிருக்கு. நம்ம ஹீரோ சும்மா மாஸ் பண்ணி விட்டான். அதை பார்த்துட்டு அந்த ஆலிவர் இருக்கான் பாருங்க, மிருகம் மாதிரி மாறி இருக்கான்ல, அவன் சொல்லிட்டு இருப்பான், எப்படி அவன் கடைசியில ஒரே ஆளா தனியா நின்று அந்த மான்ஸ்டரையை போட்டு சொல்லிட்டான், இவன் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த கில்ல சேர்ந்தவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தா பாருங்க, அவ பார்த்து சாக்காய் கீழே விழுது, என்ன நடக்குது இங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், லியோ திரும்ப வந்துட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஊரோட ஹீரோ லியோ வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு சொன்னோன்னே இங்க சிட்டில பார்த்தா அது லைவா டிவில அந்த பெரிய பில்டிங்ல அந்த டிவி இருக்கும், அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மக்கள் நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த மான்ஸ்டர் லியோ கொண்டுட்டாரு அப்படி சொல்லிட்டு மக்கள் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு சிஸ்டத்துல பாப்பாகி நீங்க நிறைய ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு பைபிள் கிடைக்குது, இந்த பைபிள்ல உங்களை பத்தின விஷயங்கள் பதியப்படும், வரலாற்றில் பொறிக்கப்படும், இந்த பைபிள்ல உங்களை பற்றிய பெருமைகள் புகழ்கள் எல்லாத்துலயுமே இந்த பைபிள்ல நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோவோட பெருமையை பாடுறதுக்காக ஒரு பைபிளே கிரியேட் பண்ணிருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ போக போக நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன், ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் தான், இப்போ நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறேன்னா இந்த சிஸ்டம் என்னை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்குது, இது எந்த சிஸ்டம், இது எங்கேருந்து வந்தது, யார் இந்த பாம்பு கடவுள், இதெல்லாம் நான் கூடி சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா காலையில் நம்ம யூகா பொண்ணு அங்கிள் அங்கிள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கை காட்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு தாங்க, சும்மா பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு ஜம்ப் பண்ணி வந்து நிற்பான் பாருங்க. வந்து நின்றுட்டு நம்ம யூகா பொண்ணுக்கிட்ட, யூகா உனக்கு ஒன்றும் அடிப்படலையே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம யூகா பொண்ணு நான் நல்லா தான் இருக்கேன், எதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தா அங்கே அந்த யூகா பொண்ணு அந்த லைன் கில் பாஸ் ஸ்டீவோட அந்த எலும்பு கொடுக்கு பார்த்தீங்களா, எலும்பு, அந்த எலும்பு பின்னாடி கட்டி வச்சிருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா அந்த ஸ்டீவ் வாங்கின எலும்பு எதுக்கு நீ வச்சுட்டு இருக்க, அது என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த யூகா பொண்ணோட ஈட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஈட்டியில் ஈ மட்டும் தான் இருக்கு, இட்டியை காணும் அப்படின்ற மாதிரி முக்கால்வாசி இது உடஞ்சு போயிருச்சு. நம்ம ஹீரோ அந்த ஈட்டி வெப்பனை எடுத்து காட்டிட்டு இங்கே பாருமா இவ்வளோதான் மிஞ்சுது, என்னை மன்னிச்சிரு, நான் வேணா உனக்கு புதுசா இதை விட சூப்பராக ஒரு வெப்பனை நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கட்டி யூகா பொண்ணு, நீங்களே எனக்கு வெப்பன் செஞ்சு தரீங்களா, அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களே செஞ்சு தாங்க சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. அப்போ சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் பயங்கரமா கேட்கும். அதை கேட்டு 2 பேரும் பதறிடுவாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமா கத்திடுவான், அவனுக்கே தொண்டை கட்டிடும் அப்படி சொல்லிட்டு இருமிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த ஸ்டீவை பார்த்து, டே பிசாசு 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 மாதிரி பின்னாடி வந்து கத்துற பைத்தியக்கார நாயை ஏன்டா அப்ப திடீர்னு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த ஸ்டீவு, நீ சொன்னதை நான் கேட்டேன்டா, என் கில்டில் வேலை பார்க்குற இவளுக்கு அதாவது யூகாக்கு நீ வெப்பன் செஞ்சு கொடுக்குற, அப்படி நான் கண்டிப்பா அந்த கில்டோட பாஸ் ஆன எனக்கும் நீ வெப்பன் செஞ்சு கொடுக்கணும், அந்த வெப்பன் எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்கணும், அது என்ன ஆனாலும் உடையக்கூடாது, அது என்னோட ஸ்ட்ரென்த்தை பல மடங்கு அப்படி ஏற்றி விடணும், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனை வச்சு அடிச்சியோ அதே மாதிரி ஒரு வெப்பன் எனக்கு வேணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்வாடு இல்லை ஏதாச்சும் ஒன்று எனக்கு அது எப்படி இருக்கணும் பார்த்தாலே சும்மா பத்திக்கணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆர்டர் சொல்லிட்டு இருப்பான், ஏதோ சாப்பாடு ஆர்டர் சொல்லிட்டு இருக்க மாதிரி. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பொறுமையே இருக்காது, இவன் என்ன வளவல சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மண்டை கேறிட்டு
பொத்துடா 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 என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட நீ வெப்பனு கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரா. அப்ப டக்குன்னு பார்த்தா அந்த மலையிலேருந்து வெடிச்சு சதுரும். அதுல பச்சை கலர் புகையா வந்துட்டு இருக்கும். இது யார் பார்த்த வேலைன்னா அந்த முதல கில்ட சேர்ந்த அவன் தாங்க சீசர். அவன் தான் அந்த வேலை பண்ணியிருக்கான். அங்க வெடிச்சு சதுரனோடனே இந்த பக்கம் அந்த ஸ்டீவ் இருக்கான் பாருங்க. அவன் டேய் என்னடா நீ கத்துனதுக்கே எரிமலை வெடிக்குது, பரவாயில்லையாடா நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டே ஸ்டீவ் பைத்தியக்காரனாயே நான் கத்துனால வெடிக்கலடா, எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த ஸ்டீவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். ஸ்டீவ் வர வர காமெடி பீஸ் ஆகுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. உங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் இருக்கா? அப்ப இந்த பக்கம் அந்த பச்சை கலர்ல பயங்கரமா புகை மாதிரி வெடிச்சது பாத்தீங்களா, அந்த புகை அப்படி இங்க ஹண்டர்ஸ் இருக்க இடத்துக்கு அப்படி படருது. ஒரே புகை மூட்டமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த புல்டு கில்ல சேர்ந்தவங்க எல்லாம் என்னது இது இந்த புகை இதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமாட்டி கில்ல பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடி ஒரு ஓனாயி, அதாவது அந்த லைன் கில்ட சேர்ந்தவங்க எல்லாம் மிருகம் மாதிரி மாறினானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க அந்த புல் கில்ட சேர்ந்த ஒருத்தனை அப்படி பாஞ்சு கட்டிக்க வருவான் பாருங்க. பிடிச்சி கழுத்துலயே ஒரு கடி. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா லைன் கில்ல சேர்ந்த எல்லாரும் மிருகம் மாறின எல்லாருமே உண்மையாவே மிருகமா மாறி கண்ட்ரோல் இல்லாம அங்க இருக்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு கொன்னுகிட்டு இருக்கானுங்க. அது இந்த பக்கம் நம்ம யூகா பொண்ணு பார்த்து இங்க என்ன நடக்குது, லைன் கில்ட சேர்ந்த கில்ட சேர்ந்த எல்லாருமே இப்படி மாறிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அங்க வெடிச்சு வந்தது போக அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூகா பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மிஷின் கால் டம்முன்னு வந்து காலை வைக்கும். அதை இவங்க 3 பேரும் அப்படி திரும்பி பார்த்து டேய் நீயா அப்படி சொல்லிட்டு கேட்பான் பாருங்க அந்த ஸ்டீவ். யாருன்னு பார்த்தா அந்த ஜீசர் தாங்க முதல்ல கில்ட சேர்ந்தவன். அவன் கையில பார்த்தா நம்ம ஸ்மைல் அப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஸ்மைலுக்கு அப்படி தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு இருக்கான் போல, நாக்க தொங்க போட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் டேய் என்னோட ஸ்மைல நீ என்னடா பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஸ்டீவ் அங்க அவனை பார்த்து டேய் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க புட்டா பையில, என்னோட லைன் கில்ல சேர்ந்த மக்கள் எல்லாம் என்னடா பண்ணிருக்க, அவங்க பாருடா ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா கடிச்சிட்டு இருக்காங்கடா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த முதல் கில்ல சேர்ந்த ஜீசர் பொறுமையா இருங்கப்பா பொறுமையா இருங்க, இப்பதான் நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பேன், அங்க வெடிச்சு வந்தது பாத்தியா அந்த புகை அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணிரும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இந்த புகை அவங்களை கண்ட்ரோல் பண்ணுமா, அதை எப்படிடா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டனே லியோ லியோ உனக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், புகை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நான் இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தனே அது என்ன மாம்பழ ஜூஸா, இல்லடா இதுதான், இந்த ஜூஸை வச்சே நான் அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவேன், அதனால இந்த புகை வந்ததுனால அவங்க ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல்ல இருப்பாங்க, இன்னொன்னு பண்ணவா அப்படி சொல்லிட்டு அவனோட விசில் எடுத்து ஃபூன்னு ஊதுவான் பாருங்க. விசில் சத்தத்துல அங்க அந்த மான்ஸ்டர் அமர்னாங்க பாத்தீங்களா லைன் கில்ல சேர்ந்தவனுங்க, அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. விசில் 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 அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருப்பானுங்களா. அதை பார்த்துட்டு ஸ்டீவி என்னடா நடக்குது டே சொல்றதை கேளுடா நில்லுடா நான் தாண்டா அவங்க பாசு அப்படின்னு சொன்னாலுமே அவனை கண்டுக்கிடாம அங்கிருந்து வேகமா ஓடி சைட்டா நம்ம யூகா பொண்ணை பிடிச்சி அப்படி கீழே அமுக்கி போட்டுரும் அந்த ஓனாய் மான்ஸ்டர்லாம். அப்படி இந்த பக்கம் அந்த லைன் கில்ல சேர்ந்த அந்த மான்ஸ்டர் பயில்கள் எல்லாருமே ஆத்துல பயிற மாதிரி நம்ம ஹீரோ மேல மொத்தமா பாயவாங்க பாருங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அதை பார்த்து யூகா பொண்ணு அங்கிள் காப்பாத்துங்க அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.